பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில கூட இந்த வார்த்தைகளை கூட இது நாளே ஆராதனைக்கு வந்தவங்களை யாவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை இதயங்களை ஆண்டவர் திறந்து இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. இங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் இப்படியே சொல்லப்படுகிறது. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. ஹல்லேலூயா. ஆடுகளை குறித்து ஒரு மேய்ப்பன் என்ன செய்யணுமா, அதோடைய தன்மையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடு என்ன செய்யுது? நம்ம ஆட்டை என்ன பண்றோம்? ஆடுகளை இப்போ வனாத்துல கொண்டு போறோம் மேய்ச்சலுக்காக. அந்த ஆடுகள் போகும்போது எல்லா ஆடுகளும் போய்கிட்டே இருக்கும். சில ஆடுகள் என்ன செய்யும்னா அப்படியே வலது பக்கம் பார்க்கும், சில ஆடு அப்படியே இடது பக்கம் பார்க்கும், சில ஆடுகள் ரொம்ப ஃபாஸ்டா ஓடும், சில ஆடுகள் பார்த்தா அப்படியே ஸ்லோவா தான் ஓடும். அப்போ ஒவ்வொரு ஆட்டை குறித்து எல்லா ஆடுகளும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருமே நம்ம ஒரே மாதிரி டீல் பண்ண முடியாது, எல்லார்கிட்ட ஒரே மாதிரி நம்ம பேசவும் முடியாது. ஹல்லேலூயா. சில பேர் என்னன்னா போட்ட எண்ணெய் மாதிரி இருப்பாங்க, அப்படியே கடுகு போட்ட எப்படி பொரிக்கும் அது மாதிரி நம்ம ஏதாவது சொன்னா கூட அது வேற மாதிரி யோசிப்பாங்க. அவங்க எங்களை பார்த்தா அப்படி ஒரு இலக்காரமா இருக்கா, எங்களை பார்த்தா அப்படி பேசுறீங்க நீங்கள் ஒரு மாதிரி. நம்ம நல்லதா பேசுவோம், எங்க நீங்க சபைக்கு வரல, எங்க நீங்க ஜெபிக்கிறது இல்லை, ஏன் நீங்க இது பாசி இப்படி கேட்கறீங்களை பார்த்து நம்ம என்ன கேட்கிறவங்க கூட புரியாமலேயே அவங்க பேசுவாங்க. இப்பேற்பட்டவங்களை சமாளிப்பதுக்கு ரொம்ப ரொம்ப ஞானம் தேவை ஊழியக்காரனுக்கு. ஹல்லேலூயா. அதாலும் இங்க சொல்றாரு சாலோமோனு, உன்னுடைய ஆடுகளை குறித்து என்ன பண்ண சொல்ற பாருங்க, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள். அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆடு என்ன நிலைமையில இருக்கு? சில பேர் சொல்லுவாங்க, எங்க சபைக்கு வரலன்னா பல காரணங்கள் இருக்கும். உடம்பு முடியலன்னுவாங்க, இல்ல தூங்குனா சொல்லுவாங்க, இல்ல ஏதாவது பிரச்சனைவாங்க. இல்ல ஒவ்வொரு நிலைமையில ஒவ்வொரு ஆடு இருக்கும். இல்ல சொல்ல ஆனாலும் என்ன சொல்றாரு ஊழியங்க சாலமோன் சொல்றாரு, அறிந்து கொள் ஃபர்ஸ்ட், அவசரப்பட்டு எதையுமே பேசாது. ஹல்லேலூயா. கண்காணிப்பா இருக்கணுமா, அது மேல எப்படி இருக்கணுமா, உன் மந்தைகள் மேலே எப்படி கவனமாயிரு. எப்படி இருக்கணுமா, கவனமாயிரு. என்ன கவனமா இருந்தாலும் ஆடு பண்றதுதானே பண்ணுது, என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நம்ம என்ன கண்காணிச்சாலும் என்ன கவனமா இருந்தாலும் அப்படி டக்குன்னு கண்ணு மூண்டாவே என்ன பண்ணுது ஆடு, தன்னோட வேலையை காடு நமக்கு. ஆனா சொல்றாரு இங்க சாலோமோனும், கவனமா இருக்கும் அந்த ஆடுகள். ஏன்னா ஆடுகள் மேய்ச்சலுக்கு கொண்டு போகும்போது சிங்கம் வருவாங்க, நரி வரும், கரடி வரும், எல்லாதான் வரும், எல்லா மிருகங்களும் வருவாங்க, பாம்பு வரும், மலைப்பாம்பு எல்லாம் அப்போ இது எல்லாத்திலிருந்து என்ன செய்யணும், அந்த ஆடுகளை இந்த மேய்ப்பன்னு பாதுகாக்கணும், காப்பாற்றணும். அதுக்காக சொல்றாரு, அந்த ஆடு எங்க போகுது, ஆடு என்ன சாப்பிடுது. சிலது போய் சாப்பிடும் பாருங்க, சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கும், எந்த ஆக்டிவே இருக்காது. என்னாச்சு? ஏதோ சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுச்சு. அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, ஜீரணம் ஆகலைங்க சாப்பிட்டு, ஜீரணம் ஆக சில பேருக்கு சில ஒத்துக்கா சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இந்த சாப்பாடு இந்த பிரிஞ்சு எனக்கு ஒத்துக்காது, நைட்டு சாப்பிட்டா ஏன்னா எனக்கு ஜீரணம் ஆகும். அத மாதிரி விசுவாசிகள் வாழ்க்கையிலே கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, எதுக்கு நம்ம சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடுறாங்க, நம்ம எங்க போகக்கூடாதோ அங்க எல்லாம் போறாங்க. நம்ம அது மேய்ப்பன் அவங்க சொன்னா கூட அந்த ஆடு ஏற்றுக்கொள்ள தன்மை இருக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் என்ன பண்றாங்க, சில ஆடுகள் அப்படியே பிரச்சனையே உட்கார்ந்து என்ன கேட்டா, ஜீரணம் ஆகல, வயிறு சரியில்லை. என்னன்னா சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டா அப்படிதான் ஆகும். அப்போ எது சாப்பிடணும் மேய்ப்பனுக்கு தெரியும், எந்த ஆடுக்கு என்ன. ஒரு அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு எது சாப்பிடுவாங்க, என்ன பிடிக்கும் தெரியும். நேஹாக்கு என்ன பிடிக்கும் தெரியும், நிஷித்துக்கு என்ன பிடிக்கும் தெரியும். அதே போல ஆடுகளுக்கு அப்படிதான் யாருக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும், யாருக்கு எப்படி ஜெபிக்கணும், யாருக்கு என்ன சொல்லணும் சொல்லிட்டு ஊழியக்காரனுக்கு நன்றாகவே தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசுவாசிகள் நம்ம அதிகமாக போய் பார்த்தாலோ ஜெபிச்சாலோ, பாஸ்டரே அடிக்கடி அந்த வீட்டுக்கே போறாரு, அங்கேயே போய் ஜெபிக்கிறாரு. ஏன்னா அவங்க தேவையானதை என்ன பண்ற ஊழியக்காரர் பண்றாரு. எந்த ஆட்டுக்கு என்ன தேவையோ அது ஊழியக்காரன் செய்வாரு போயிட்டு.
ஹல்லேலூயா. இந்த ஆடுகளுக்கு கூட நிறைய வேறுபாடு இருக்கு வந்து தெரியுமா வந்து எல்லா ஆடு ஒன்னாதான் இருக்கும். ஆனாலும் சில ஆடு என்ன பண்ணுவாருன்னா மேய்ப்பன் வந்து தன் தோல் மேலே சுமப்பார். சில ஆடு வந்து அது சுமக்கும் போது கீழே ஆடு பார்த்து என்ன சொல்லுவாங்க, நாங்க எல்லாம் கூட கண்ணு தெரியல அந்த மேய்ப்பனுக்கு, அந்த ஆடு மட்டும்தான் என்ன பண்றாரு, அவர் வந்து தோல் மேலே சுமந்து கொண்டு போறான்னு சொல்லிட்டு மற்ற ஆடுகள் என்ன பண்ண வந்து அந்த ஊழியக்காரங்க போறாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இங்கே பைபிள் என்ன சொல்லுதுன்னா வந்து உன் கவனமாயிரு, வந்து ஆடுகள் மேலே கவனமா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா ஊழியக்காரனுக்கு, விசுவாசிகளை பரலோக ராஜ்யத்துக்கு அவர்களை தகுதிப்படுத்தணும். எதுக்கு சபை? எது சபைனா வந்து இதுதான் சபை வந்து உங்களை புத்தி உள்ள கன்னிகைகளை போல தேவனுக்கு முன்பாக நிக்கத்தக்க உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் வந்து போதிக்கிறோம். அதான் பைபிள்ல சொல்றாரு, பவுல் சொல்றாரு, உங்களை வந்து நடத்துகிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யணுமா வந்து உங்களுக்காக ஜெபிக்கிறபடினாலே நீங்கள் வார்த்தை கேட்டு அவர்களுக்கு அடங்கிருங்க. அது ஒரு பாட்டு இருக்கு, மேய்ப்பன் இல்லாத ஆட்டனி போல அலைந்து திரியாதே, நானே நல்ல மேய்ப்பன் என்றாரே இயேசுவிடம் வாராய். அப்போ மேய்ப்பன் இல்லாத ஆட்டை போல எந்த ஆடு இருக்க கூடாது. ஏன்னா மேய்ப்பன் இல்லைன்னா அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. மேய்ப்பன் இல்லைன்னா அதுக்கு வழி தெரியாது. மேய்ப்பன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், யாராவது வந்து கூட்டு போயிட்டு அவள் தான் முடிஞ்சு போச்சு கதை. விசாசான அதை செய்வான். தேவனுக்குள்ளாக உங்களை நடத்தும் போது, வேறு வார்த்தைகள் சொல்லி உங்களை நடத்தும் போது நீங்கள் நன்றாகவே இருப்பீங்க. வந்து எப்போ தேவ சமூகத்தை நீங்க இழப்பீங்களோ, தேவனை மறப்பீங்களோ, உங்க வாழ்க்கையில வந்து வேற மாதிரி தான் வந்து. இந்த மேய்ப்பனுக்கு எங்க பாதுகாப்பு தெரியுமா? மேய்ப்பனோடு இருந்தாதான் பாதுகாப்பு. ஏன்னா அந்த மேய்ப்பன் தான் அதுக்கு என்ன தேவை என்று அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ரெண்டாவது, அந்த மேய்ப்பன் இரவும் பகலும் அந்த ஆடுகள் மேலே கவனம் இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம், உங்களை குறிச்சு தைரியம் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை வேலையை போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்ப ஊழியக்கார வேலை என்னது வந்து ஆடுகளுக்கு தேவை என்னது என்று அறிந்து ஜெபிக்கணும். சில நேரங்கள் அவங்க தேவை இந்த உலக பிரகாரமான காரியங்களாலும் நம்ம என்ன பண்ணாலும் உதவி செய்யணும் வந்து. அப்போ இந்த ஆடுகளை குறித்து நன்றாக அறிந்து கொள். இப்போ உங்களை குறித்து என்ன செய்யணும், ஒவ்வொரு சபையில மேய்ப்பன் வந்து